ரிதன்யா 27 வயசு பொண்ணு. நம்ம சொசைட்டியில் நார்மலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், நீ தான் அவனை மாற்றணும், கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், மாமனார் மாமியார்னா இப்படி தான் இருப்பாங்க, மாமியார் வீடுனா இப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. ஒரு பொண்ணு எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலன்னா விட்டுருங்க. அவளுக்கு பிடிச்சா அவளே திருப்பி போய் வாழ போறா. யாருங்க நீங்கெல்லாம்? உங்களுக்கு அப்படி பேசி சேர்த்து வைக்கிறதுல என்னங்க வருது? என்னங்க சாட்டிஸ்பாக்சன் வருது? இப்ப அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. அந்த பொண்ணு மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க அவங்க உயிர் போறத பாக்குறது தான் உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இருக்கா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? கேவலமா இல்லையா உங்களுக்குலாம்? ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே அடுத்த தடவை உங்களுக்கு உரைக்க வேணாமா? யாருக்கும் இப்படி போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி அனுப்பக்கூடாதுன்னு. அந்த பொண்ணு வேணான்னு வந்தப்போ அவங்க அப்பாவே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பரவாயில்லம்மா, நீ இருந்துக்கோ, நான் பாத்துக்கிறேன்னு. உங்களுக்கெல்லாம் என்னங்க வருது? ஏங்க இப்படி அட்வைஸ் பண்ணி பண்ணி பொண்ணுங்களை திருப்பி திருப்பி அனுப்பி இப்படி பொண்ணுங்களோட பாவத்தை கொட்டிக்கிறீங்க? ஏன் இப்படி பொண்ணுங்களை கொலையா கொல்றீங்க? நாங்கெல்லாம் வாழவே கூடாதா? பொண்ணுங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். தயவு செஞ்சு மூடிக்கோங்க. யாருமே எந்த பொண்ணுக்குமே அட்வைஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பொண்ணுங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவங்க லைஃபை எப்படி வாழணும்னு. கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலைங்களை மட்டும் பாருங்க. ரைட்?